பகவத்கீதையில பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், அர்ஜுனா, நான் உபதேசம் பண்ற ஆத்ம ஞானத்தை நன்னா விசாரம் பண்ணி திருடம் பண்ணிக்கோ. എന്നിട്ട് கர்மத்துல பிரவர்த்தி பண்ணு, கர்மத்தை விட்டுடாது. உனக்கு என்ன கர்மா பண்றதுக்கு இருக்கோ அந்த கர்மாவில சங்கம் இல்லாம சுதந்திரமா சந்தோஷமா பிரவர்த்தி பண்ணு. இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், ஞானிகளா இருந்து கர்மத்துல பிரவர்த்திக்க முடியுமோ? அப்படி யாராவது இருந்திருக்காளான்னு கேட்கிறார். அதுக்கு பகவானே உதாகரணம் சொல்றார். அதாவது ஜனகன் முதலானவர்கள் கர்மாவில பிரவர்த்திச்சுண்டே ஞானிகளாவும் இருந்திருக்கா. ஜனகன், ரிஷபயோகீஸ்வரர், அம்பரீஷன், பிரியவிரதன், இவாள் எல்லாருமே அதுக்கு உதாகரணம். எல்லாருமே பெரிய கர்ம மண்டலம். ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறதல்ல, ராஜ்யத்தை பாத்துக்கிற வேலை இருந்தும் கூட பிரம்மனிஷ்டாளா ஞானிகளா எதனாலையும் பாதிக்கப்படாம இருந்தவாளா இருந்திருக்கா. ரிஷபயோகீஸ்வரனோட ஒரு கீதை. ரிஷபர் சொல்றார், இந்த சரீரம் இருக்கே, மனுஷ சரீரம் ரொம்ப துர்லபம். மனுஷன்கிறதே சரீரத்துக்கு இருக்கிற பேர் அல்ல, ஞானத்துக்கு இருக்கிற பேரு தான் மனுஷன். அறிவுக்கு இருக்கிற பேரு தான் மனுஷன். ஆத்மாவையும் அனாத்மாவையும் விவேச்சனம் பண்ணி ஆத்மா நான், அனாத்மாவானது சரீரம்ங்கிறது யாருக்கு தெரியறதோ அவன் மனுஷன். பகவத்கீதையிலேயே ஆரம்பிக்கிறதே பகவான் சரீரம் வேறே ஆத்மா வேறேங்கிறத தான் போதிப்பிக்கிறார். க்ஷேத்திரம் வேறே க்ஷேத்ரி வேற. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறவன் சரீரத்திலேருந்து வேறங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிண்டு பிரம்மத்தை அறியணும். தபஸ் எல்லாமே அதுக்கு தான். தபஸ் எதுக்கு பண்ணணும்னா சித்திகளை அடையறதுக்கு அல்ல, நான் வேற சரீரம் வேறங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தபஸ். அப்போ ரிஷபயோகீஸ்வரர் சொல்றார், ஹே புத்திரகாக, இந்த தேகம் இருக்கே, இந்த தேகம் கிடைச்சிருக்கு நமக்கு, அபூர்வமான ஒரு சொத்து. அதை சரியா உபயோகப்படுத்திக்க தெரியணும். உபஸ்தம் கீழே, வயறு மேல, ஹிருதயம் மேல, புத்தி மேல. அப்படி புத்தினால மனச நியந்திரணம் பண்ணி வேண்டதுக்கு மாத்திரம் போகங்களை அனுபவிச்சுட்டு ஜீவிக்கிற ரீதியில தான் தலைய மேல வச்சு, நெஞ்ச கீழே வச்சு, வயத்தை கீழே வச்சிருக்கோம். பகவான் அப்படிதான் வச்சிருக்கார் ஹியூமன் பாடி. பாக்கி இருக்கிற எல்லா சரீரங்களும், மிருகங்களோட சரீரம் எல்லாம் ஹொரிசாண்டலா இருக்கு, எல்லாமே ஒரே லெவல்ல. தலையும் ஹிருதயமும் வயரும் உபஸ்தவும் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. மனுஷனுக்கு மாத்திரம் தலைய மேல வச்சு, நெஞ்ச கீழே வச்சு, வயத்தை கீழே வச்சு வச்சிருக்கான். நம்ம சீர்ஷாசனம் பண்ணி நடக்கிறோம். இப்போ எது மேல இருக்கணுமோ அது கீழே இருக்கு, அது கீழே இருக்கணுமோ அது மேல இருக்கு. அப்ப ரிஷபர் சொல்றார், இந்த தேகம் இருக்கே, அது மலபோஜனத்துக்கு இருக்கிறது அல்ல. அவர் என்ன சொல்றார், ஆத்மாவை அறியறத தவிர மீதி எல்லாமே மலபோஜனமா. மலத்தை தின்னுறது. மலம்னா என்னது? ஜடம். ஜீவன் இல்லாததை தானே மலம்னு சொல்றோம். ஒருக்கா அனுபவிச்சு தள்ளினத்தை தானே மலம்னு சொல்றோம். அந்த மலத்தை தின்னறதுக்கு துல்லியம் ஆத்மாவை தவிர எதையுமே அனுபவிக்கிறது மலபோஜனத்துக்கு துல்லியம். அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு அல்ல இந்த சரீரம். பின்ன அந்த சரீரத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பிரம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கணும், தபசு பண்ணணும். தபசுனால சரீரத்தில் இருக்கிற நாடிகள் எல்லாம் சுத்தி ஆகும். தபஸ் பண்றத சரீரத்துல நாடி சுத்தி ஏற்படும். ஹிருதயத்திலிருந்து 101 நாடிகள் சகல பாகத்துக்கும் போறது. 100 நாடிகளாலையும் விஷய வாசனைகள் தான் ஒழுகிறது. அதையெல்லாம் சுத்தம் பண்ணினா இத்தனை நாளா துறக்காம இருக்கிற ஹிருதய நாடி, ஆத்ம நாடி துறக்கும். அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பிரம்மத்தை உணர நாடிகள்லாம் சுத்தமாகணும். அதுக்கு தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணணும்னா என்ன? மனசை ஏகாகிரப்படுத்தி பகவத் ஸ்மரணம் பண்ணணும். அதுக்குதான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தையே உபதேசம் பண்றார். எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் லோகத்துல விவகாரம் பண்ணலாம். கர்மாவில விகாரத்தோட ஈடுபடுந்தோறும் மனசு பலப்பட்டுட்டே இருக்கும். மனசுக்கு மூல காரணமே கர்மா. கர்மாவிலேந்து மனசு பலப்படுறது. அதனால அனாவசியமான கர்ம வலயத்துல போய் மாட்டிக்கப்படாது. அவளுக்கு என்ன கர்மா பிராரப்தப்படி விழுந்து கிடைச்சிருக்கோ அந்த கர்மாவை நிஷ்காமியமா பண்ணணும்.